இந்திய அரசியலின் திசையையே மாற்றியமைக்கும் ஒரு மகா புரட்சி மேற்கு வங்க மண்ணில் அரங்கேறியிருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகால திரிணாமுல் காங்கிரசின் இரும்பு பிடி ஆட்சியை சுக்கு நூறாக உடைத்து பாரதிய ஜனதா கட்சி 208 இடங்களை கைப்பற்றி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. வங்காளத்தின் அரசியல் வரலாற்றில் இது ஒரு புதிய விடியலாகவும் தேச பாதுகாப்பிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. யாரும் அசைக்க முடியாது என்று கருதப்பட்ட மம்தா பானர்ஜியின் வலுவான கோட்டையான பவானிபூர் தொகுதியிலேயே பாஜகவின் சுவேந்து அதிகாரியிடம் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வீழ்ந்திருப்பது மக்கள் மாற்றத்தை எந்த அளவுக்கு ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாகும். இந்த வெற்றி செய்தி கேட்டு உலக தலைவர்களே வியந்து நிற்கின்றனர். குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் பிரதமர் மோடிக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தது இந்த வெற்றியை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு சென்றிருக்கிறது. வெற்றி மகுடம் சூடிய சில மணி நேரங்களிலேயே பாரதிய ஜனதா கட்சி தேச பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்ளாது என்பதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிரூபித்து காட்டியிருக்கிறார். மேற்கு வங்கத்தின் நீண்டகால பிரச்சனையான சட்டவிரோத ஊடுருவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வெறும் 45 நாட்களில் 600 ஏக்கர் நிலத்தை எல்லை வேலி அமைக்க ஒதுக்கீடு செய்து அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நிர்வாக திறமைக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளிக்கும் ஒரு அரசால் மட்டுமே இத்தகைய துரித முடிவுகளை எடுக்க முடியும். முந்தைய அரசு இருந்திருந்தால் வாக்கு வங்கி அரசியலுக்காக எல்லையை திறந்து விட்டிருப்பார்கள். இதன் விளைவாக தேசத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டது மட்டுமல்லாமல் எல்லை பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் அச்சுறுத்தலுக்கு உள்ளானது. ஆனால் தற்போது அமைந்துள்ள பாஜக அரசு தேசத்தின் இறையாண்மையை காப்பதே தனது முதல் கடமை என்பதை செயலில் காட்டியுள்ளது. இந்த அதிரடி நடவடிக்கை ஊடுருவல்காரர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மட்டுமல்லாமல் பல தசாப்தங்களாக புறக்கணிக்கப்பட்ட வங்காள எல்லை கிராமங்களுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு உத்தரவாகும். வங்காள மண்ணில் வீசும் இந்த மாற்றுக்காற்று இந்தியா முழுவதும் ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேசமே முதலில் என்ற தாரக மந்திரத்தோடு ஊடுருவல் இல்லாத பாதுகாப்பான மேற்கு வங்கத்தை நோக்கி புதிய அரசு தனது பயணத்தை வீரநடை போட்டு தொடங்கி இருக்கிறது. இது வெறும் அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, தேச விரோத சக்திகளுக்கு எதிராக வங்காளம் ஏந்தியிருக்கும் தர்மத்தின் போர்வாளாக திகழ்கிறது.